இந்த நோபல் பரிசு, அப்புறம் கின்னஸ் புத்தகம், இப்படியெல்லாம் ஒரு சில அவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுப்பாங்க, சாதனை பண்ண அவார்டு. அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப அமைதியான ஆளுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அமைதியாக பொறுமையாக சாஃப்டான ஆளுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தமிழ்நாடு சபாநாயகருக்கு தான் அந்த அவார்டை கொடுக்கணும். அதான் முறை. இவர் படுத்துகிற பாடு, இவர் பேசுகிற பேச்சு, இவங்க அடிக்கிற கூத்துக்கு அவர் வார்த்தை ஒன்று கூட பிசுறு தண்டாமல் அமைதியாக அமருங்க அமருங்க அமருங்கன்னு வார்த்தை மாறாமல், வார்த்தை பேசுகிறாமல், தப்பான வார்த்தையோ தவறான வார்த்தையோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக கச்சிதமாக பேசி எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஆளுங்கட்சியும் அமைதிப்படுத்துறாரு, எதிர்கட்சியும் அமைதிப்படுத்துறாரு. எதை பேசினாலும் வார்த்தை கொஞ்சம் கூட மாறலை, கண்ணியம் மாறலை, கட்டுப்பாடு மாறலை. அமைதியாக எவ்வளோ அழகாக எல்லாரையும் கூல் பண்ணுறாரு. இந்த பொறுமை, டேலண்ட் யாருக்குமே கிடைக்காது. ஒரு தனியாக இப்போ நான் கூட உங்ககிட்ட யாருமே இல்லை, தனியாக பேசுகிறேன், என்னன்னாலும் பேசலாம். ஆனால் அவர் உட்காந்துருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற 233 எம்எல்ஏவும் அவர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. இவ்வளோ பேர் மத்தியில் பேசும்போது அந்த வார்த்தை பேசாமல், தவறான வார்த்தை இல்லாமல் ரொம்ப கரெக்டாக கண்ணியமாக கட்டுப்பாடாக பேசணும்னா அது எல்லாராலையும் முடியாது. எவ்வளோ இவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க. இங்கே 10 பேர் வர்றாங்க, அங்கே 10 பேர் வர்றாங்க.